தொங்கல் விழிப்புணர்வு சேனல் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மக்களுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு சேனல், சிந்தனைக்காக ஒரு சில நிமிடம். ஒரு முக்கியமான பதிவு தான், யாரும் தள்ளி விட்றாருங்க. இந்த சிவகங்கையில் அஜித்குமார்ன்ற வாலிபன் பையன், சின்ன பையன் பாவம், ஏதோ ஒரு வாட்ச்மேன் வேலையை செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்குறாங்க. அது கார் பார்க்கிங் பண்ணும்போது எடுத்து விடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது 5 பவுன் யார் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவர் எடுக்கலை. யார் எடுத்தாங்களோ இவங்க வீட்டில் விட்டாங்களாம் தெரில. மொத்தம் 5 பவுன் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நான் என்ன ஒன்று கேட்டுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், போலீஸ்காரன் கேட்குறேன், அரசியல்வாதியும் கேட்டுக்கிறேன். ஏயா, நீங்கள் அடிக்கிறீங்களே கோடிக்கணக்கு கொள்ளை, 5000 கோடி 50,000 கோடி கொள்ளை அடிக்கிறவங்களாம் உங்கள் ஊர் மேலே தெரியும். வீட்டில் ஜாலியாக காரில் போகிறீங்க. சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவா அவன் திருடிட்டான்னு சொல்லி போய் ஜெயிலில் போட்டு கட்சி சர்ட் போட்டு வச்சு அவன் சொல்லி அவன் பணம் கொடுத்து அடித்து அவனை சித்திரவதை. உங்களுக்கு என்ன வேலை சொல்லு, போலீஸ் அதிகாரி கூட இருக்கட்டப்பா. உங்களால் எல்லாருமே 100% உங்களை நம்பிதான் மக்கள் வைக்கிறாங்க. சொல்லு, போலீஸை நம்பி ஏதாவது ஒரு கொலைன்னா கூட போலீஸ் எதுக்கே ஃபோன் போடுறான். ஒரு அப்பா அம்மாவுக்கு கூட ஃபோன் போடுறதில்ல, உங்களுக்கு தான் ஃபோன் போடுறாங்க. எதுக்கு ஃபோன் போடுறாங்க? நீ ஒரு நண்பன், நீ காப்பாற்று, உயிரை காப்பாற்று. நீங்களே உயிரை எடுத்தா அப்புறம் நீங்கள் யமதர்மராஜ் மாதிரி தானே ஆகிட்டீங்க. சொல்லுங்க ஐயா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. போலீஸ்கார் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன். அதில் சில பேர் கைக்கூலினா கமிஷன் வாங்கி பணத்துக்காக வேலை செய்கிறவங்க சில போலீஸ்கார் அதிகாரி சொல்கிறேன். எல்லாருமே நான் சொல்ல விரும்பல, புரியுதா? அதே மாதிரி அரசியல்லையும் நல்லவங்கிறான் கெட்டவங்கிறான், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பொதுவாக நான் ஜெனரலாக பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு அநியாயமே தெரியலையா? ஒருத்தன் தப்பு பண்ணானா, அவன் திருடனா சொல்லு, 420 வேலை பண்ணிக்கிறானா, திருடன் நிற்கிறானா, எந்த ஒரு கேஸ் போட்டு அவன் 22 மணி நேரம் கோர்ட்ல படிங்க. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? உங்களை அடிச்சு கொள்றதுக்கு 25 வயசு பையனை ஒன்று பெத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் தானே? உங்களுக்கு என்னத்துக்கு அந்த ரூல்ஸ் யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? சொல்லு, யாரும் எந்த போலீஸாரும் இருக்கட்டியா? நீங்க ஏன் அந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்ற உங்களால ஒரு 4-5 பேர் பண்ற தப்புனால அத்தனை போலீஸ்காரன் பேர் கெடுது. இதை என்ன சொல்றது, சர்க்கிள்ல 100-200 வாங்குறான்னு சொல்லி அது வாங்குறதுனால போலீஸ் பேரே கெடுது. ஏன் தப்பு பண்றீங்க? சம்பளம் வாங்குறது இல்லையா? கை நீட்டி 50,000 1 லட்சம் வாங்குறீங்கல்ல, நேரம் உழைச்சிட்டு போகும்பா. நிக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. 25 வயசு பையனை அடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா எதுக்கா உங்களுக்கு கொலவெறி? 25,000 கோடி கொள்ளை அடிச்சவன், 1000 கோடி அடிச்சு கொள்ளை அடிச்சவங்களாம் உங்களால தூக்கி உள்ள போட்டு லாடம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. அவன் எதை தப்பில்லாதவன் இல்லாதவனா தூக்கி போட்டு அடிச்சு அவனை காலி பண்ணிடுவீங்க. அது இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டமா? நான் என்ன கேட்கிறேன் பாரு, யாரா இருந்தாலும் சரி தர்மத்தோட வாழுங்க. நீக்கிற மனுஷன் ஆளுங்க அதே வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துல அது நடக்கும். புரியுதா? உங்க குடும்பத்துல நடக்கும். ஒருத்தருக்கு பாரு, வெற்றி போட்டவங்கலாம் புத்திசாலி இல்லை, தோக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு வெற்றி, இன்னைக்கு தோற்பான், நாளைக்கு ஜெயிப்பான். அவன் தான் என் மனுஷன். நீ தான் ஜெயிச்சுன்னு சிரிக்க கூடாது. இன்னைக்கு தோல்வி அடைகிறவன் நாளைக்கு ஜெயிப்பான். அதை மோசம் பண்ணி வாழுங்க. நான் எல்லாருக்கும் எச்சரிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, யாரும் தப்பு பண்ணாலும் பண்ணல அவன் சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க. அந்த பாவத்தை நீங்க அனுபவிக்காதீங்க. அந்த பாவம் உங்க அடி திருப்பி அடி விடும். புரியுதா? அந்த அடி உங்களுக்கு திருப்பி அடி விடும். இப்போ போலீஸ்காரன் 6 பேர் அடிச்சிங்களா, உங்களை அடிக்க முடியாதா? 6 பேர் உங்களுக்கு மட்டும்தான் என் பவர் கொடுத்துருக்கானா கடவுள? அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தாங்களா? 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கிறேன்? 24 மணி நேரத்தில் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போய் கோரிலோ படியா? நீ ஏன் அடிக்கிறீங்க? அவங்க குடும்பமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சியா? ஏன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்றீங்களா? சோறு தானே சாப்பிட்றீங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி கொலவெறி? யாராக இருந்தாலும் சரியா, அதிகாரி யாராக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாடி எவனாக இருக்கட்டும், அவன் ஏன் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறீங்க? உங்களை அடிக்க முடியாது யாரும். இங்கே பாரு, ஒத்தினா அவங்ககிட்ட கூட நீ அஜித்குமார் செத்தா இல்லையா, அவங்ககிட்ட ஒரு போலீஸ்காரன் நின்று பார்க்கலாம். ஒரு 2 பேர் கூட அவன் அடிச்சுருப்பான். ஐயா, ஒருத்தர் அடிச்சு 4 பேர் அடிக்கிறீங்க, கையில் ஆகாத வேலை எதுக்கே செய்றீங்க அந்த வேலை? ஒருத்தர் 5 பேர் 6 பேர் முன்னே அடிக்க முடியாதா? பாரு, திரும்பி நின்றா நாய் கூட ஓடதான் முழுக்கனா கேவலம். திரும்பி நின்றுச்சுன்னா திரும்பி ஓடி போயிடுவோம் நாய். அந்த மாதிரி மானங்கிட்டு வாழாதீங்க. யார் இருந்தாலும் சரி, உண்மையா வாழுங்க. உண்மையா இருக்கு பாரு, அடிக்கும் பாரு, அடிக்கவங்களும் ஒரு ஆம்பளை கிடையாது. ஒரு ஆண் மகனா நீ எதுக்கு அடிக்கிறவனா? ஒரு பையன் வயசு பையன் அவன் தப்பு பண்ணானா அவனுக்கு கேஸ் போட்டு உள்ள போ தள்ளு. உங்க வேலை அதுதான். அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்குறான்? போலீஸ்னா உங்களுக்கு என்ன, மக்களை காப்பாற்றுறது தான் வேலை, காலி பண்ற வேலை இல்லை. அங்கே இன்னொரு 4 பேருக்கு முன்னா ஏதோ அந்த செல்போன் திருடில் கொண்டு போய் அங்கே ஒரு பையனை காலி பண்ணி ஒரு ஆளை
உங்களுக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா போலீஸ்காரருக்கு? நீங்க பண்ற ஐயோத்தனத்துக்கு மத்த போலீஸ்காரெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறான். எதுக்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஐயோத்தனம்? பணம் வாங்கி என்னன்னாலும் பண்ணிடுவீங்களா? சொல்லு, பணம் வாங்கினா எதுனாலும் அடிச்சிருவீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் பாரு. இன்னைக்கு மனுஷன் நாளைக்கு இல்ல, ஒற்றுமையா இருக்கு கத்துக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தனை கொலை வேரில் தாக்குறது, அவனை வேண்டாம் முன்னாடி 2 தப்பு தட்டுப்பாரு ஆகலைன்னா கோர்ட்ல போய் கோர்ட்ல அவன் தீர்ப்பு பண்றாங்க. உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தாங்க உயிர் எடுக்கிறதுக்கு? 6 பேர் அடிச்சு காலி பண்ணிக்கிறீங்க. இப்போ கோடிக்கணக்கில் அவங்க லாஸ் அங்கே அப்பா அம்மாவுக்கு. நீ கொடுப்பீங்களா? இல்லை உயிரை நீ ஒரு உயிரை வேலைக்கு வாங்க முடியுமா? நான் ஒரு 100 கோடி தானே ஒரு உயிரை வாங்கி கொடுத்து பார்க்கலாங்களா முடியுமா? இந்த மாதிரி யாருக்கும் எச்சரிக்கிறேன். போலீஸர்கிட்ட யாரும் இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கார இருந்தாலும் சரி, அவன் மேலே யாரும் வந்து குற்ற உணர்ச்சி பகை வச்சுன்னு திமிர் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா முடிக்கணும். தேவையில்லாத சீன் போடக்கூடாது. புரியுதா? இப்போ அவளை இன்னைக்கு அஜித் குமார் செத்து போயிட்டான் பாவம். என்ன உங்களுக்கெல்லாம் கோயிலில் பாவம் வாசமேன் வேலையை வந்து பார்த்துட்டு போய்க்கிறாப்புல. அது பொறுக்கணும் உங்களுக்கு. ஏழைப்பட்டவனா அடிச்சு காலி பண்ணுறீங்க. அது இருக்கிறவனா கையெடுத்து கும்பிட்றீங்க. போயிட்டா சாமி, போயிட்டா சார்ன்றீங்க. யாருக்கு எச்சரிக்கையா? இன்னொரு நாளைக்கு எந்த எவ்வளோ இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறேன், இன்ஸ்பெக்டர் யாராக இருங்க, ஒரு ஒழுக்கமாக இருங்க. உங்களை நம்பி தான் வரேன் நாங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் வேணும் இல்லை. எதுவும் தப்பு பண்ணாலையா உங்களுக்கு என்ன வேலை? கோர்ட்டில் ஒப்படைக்கிறது உங்கள் வேலை, அதிகாரமே அதுதான். வந்து கை வைக்கிற வேலை உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பண்ணுற 4-5 போலீஸ்காரன் பண்ணுறதெல்லாம் அத்தனை பேர் போலீஸ்காரன் பேர் கெடுது. யார் இது மாதிரி பண்ணுறீங்க? என்ன சொல்கிறேன், இப்போ ஊழல் 1000 கோடி ஊழல் பண்ணிக்கிறான். ஏன் கொண்டு போய் உள்ள தள்ள வேண்டியதானே? சொல்லி உள்ள தள்ளி போய் அடிக்க வேண்டியதானே? அடிச்சு காலி பண்ணுறது ஏன் வீட்டில் உங்களால்? அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. இல்லாதவனை மாத்திரம் படிச்சு காலி பண்ணிருக்க. வெறும் சாதாரண 5 பவுன் எவ்வளோ வந்துடும்? 3 லட்ச ரூபாய் வருமா? 3 லட்சத்துக்கு ஒரு உயிரை காலி பண்ணிக்கல. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? உன் பொண்டாட்டி கூட நல்லா இருக்குமா? சொல்லு, நல்லா இருக்குமா? வகுடு ஏறுதியா? அது மாதிரி ஒருத்தனை அழிக்காதீங்க. உங்கள் போலீஸை நம்பி தான் வராங்க. அவங்க நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நல்லதாக கேட்டதா கோர்ட்டு முடிவு பண்ணிட்டியா? நீ ஏன் முடிவு பண்ணுறீங்க? போலீஸ் முடிவு ஏன் பண்ணுறீங்க? சொல்லு, கோர்ட்டு எதுக்கு இது? எதுக்கு சட்டத்தை ஏன் கையில் எடுக்கிறீங்க? உங்கள் என்ன வேலையை அதை மாத்திரம் செய்யுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. அனைத்து போலீஸ்காருக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு குற்றம் பண்ணிட்டாலும் அவளை வந்து ஒப்படைக்கிறது அவங்க வேலை. கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு போங்க. அதோடு நின்றுக்காங்க. தேவையில்லாத அடிச்சு நீங்கள் சீரழிஞ்சாதீங்க. நீங்கள் சஸ்பெண்ட் ஆகாதீங்க, வேணாம் போயிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.